எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. யாரும் என்னை பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? கடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? இந்த பக்கம் பாப்கார்ன். அந்த தம்பி பாப்கார்னை தூக்கி தூக்கி காட்டுறான் பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சா இருக்கு. ஆமாம், ஆசை தோசை அப்பள வடை பார்த்தியா? தட்பூசணி வேறு அங்கே பாருங்க, தட்பூசணி உருட்டி உருட்டி சாப்பிட்றாங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பண்டிகை ஸ்பெஷல் இல்லை, அதனால தான் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு வாய் தரவே இல்லை. உனக்கு ஒரு வாய் தரலையா? அங்கே பாருங்க. ஆமாம், அது யாரு? ஆட்டுக்குட்டி மாதிரி ஒன்று படுத்து கிடக்குது. நோ, நாய்க்குட்டி. நீ நம்ம ஊரில் நாய்க்குட்டியே இவ்வளோ பெருசாக இருக்குதா? பரவாயில்ல, பாரு என்ன சத்தம் போட்டாலும் அமைதியாக தூங்கிட்டு கிடக்குது. பண்டிகை டயர்டு. அதுக்கு என்னடா பண்டிகை டயர்டு? சரி, இந்த இவங்க பற்றி எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்க தம்பி பென்னி. எதுக்கு வந்திருக்கீங்க கோயிலுக்கு? எங்களுக்கே தெரியாது. எதுக்கு வந்திருக்கீங்க? ஜோம் பண்ண வந்திருக்கீங்களா? பண்டிகைக்கு ஜோம் பண்ண வந்திருக்காங்களா? ஜபம் பண்ண என்ன கிடைக்கும்? ஜபம் பண்ண என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜோம் பண்ணா நடக்கும். ஜோம் பண்ணா நடக்கும்னு சொல்றாங்க. நீ என்ன நினைக்க? நானும் ஜோம் பண்ணி தான் பார்த்தேன். ஜோம் பண்ணி பார்த்தியா? வெரி குட். ஆனால் ஒன்றும் நடக்கலையே. என்ன இப்படி சொல்லிட்ட? ஜோம் பண்ணா நல்லா நடக்கும்பா. யோவான் 14:14 என்ன சொல்றது? என் நாமத்தினாலே அதை நான் செய்வேன். ஆண்டவர் செய்வார்ப்பா. ஏன் அப்படி நீ சொல்ற? விசுவாசமான ஜபமா இல்லாம நீ ஏன் இப்படி அவிசுவாசமா இருக்க? வாங்கண்ணே, நானும் கஷ்டப்பட்டு தான் ஜோம் பண்ணேன். எப்படி ஜோம் பண்ண? முழங்கால் போட்டேன். கரெக்டு தானே? முழங்கால் போடணுமா வேண்டாமா? குட். ரெண்டாவது கை கூக்குனேன். கை கூப்புனேன். கண்ணை மூட்டினேன். முக்காடு போட்டேன். முக்காடு இருக்கிறா போட்ட? எங்க பாட்டி அப்படிதான் ஜோம் பண்ணும். பாட்டியை பார்த்து முக்காடு போட்டு முட்டி முட்டி ஜோம் பண்ணு. ஒன்றும் நடக்கல. ஐயோ, நீங்களும் ஜோம் பண்ணி நடந்திருக்கா டீச்சர்? நடந்திருக்கா டீச்சர்? டீச்சர்கிட்ட சாட்சி பக்கம் பக்கமாக வரும் பாரு. நீ என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஜோம் பண்ணு ஒன்றுமே நடக்கல. என்ன சொல்ல? ஒன்றும் புரியல எனக்கு. நல்லா தான் ஜோம் பண்ணியிருக்கான், முட்டி முட்டி ஜோம் பண்ணியிருக்கானே. சரி, யாருக்காக ஜோம் பண்ண? எங்க அண்ணனுக்காக ஜோம் பண்ணேன். பார்த்தீங்களா? நீங்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிக்கு ஜோம் பண்ணியிருக்கீங்களா? பரவாயில்லையே. ஆனால் நடக்கல. அண்ணனுக்காக ஜோம் பண்ணி நடக்கலையா? உங்கள் அண்ணன் என்ன பண்ணா? எங்க அண்ணன் என்னை கீழே தள்ளி விட்டுட்டான். பார்த்தீங்களா? கீழே தள்ளி விட்ட அண்ணனுக்காக ஜோம் பண்ணியிருக்கா. வெரி குட் பாய். என்ன ஜோம் பண்ண? எங்க அண்ணன் சைக்கிளில் போகும்போது சைக்கிளில் போகும்போது சாக்கடைக்குள்ளே விழணும்னு ஜோம் பண்ணேன். வாங்க ஐயா, நீங்களும் ஜோம் பண்ண வந்துட்டீங்களா? நீங்கள் இப்போ உபதேசம் சொல்ல வேண்டாம், நான் தான் சொல்ல போகிறேன். நான் தான் 4 வார்த்தை சொல்லுவேன். வேண்டாம் வேண்டாம், நான் தான் சொல்லுவேன். நான் 2 நிமிஷம் பேசின பிறகு நீங்கள் வாங்க. அட்டுக்கும் இப்போ நான் தான் பேசுவேன். நீங்கள் உட்காருங்க. Sit down. I said you sit down. சரி, அப்போ நீ ஜோம் பண்ணி நடக்கலை. காரணம், இப்படி ஜோம் பண்ண நடக்குமா நடக்காதா? அண்ணனுக்காக என்ன ஜோம் பண்ணாரு? சைக்கிளில் போகும்போது சாக்கடைக்குள்ள ஜோம் பண்ணியிருக்கா. சரி, அப்படி ஜோம் பண்ண நடக்குமா? மற்றவங்களுக்கு நல்லது உண்டாக ஜோம் பண்ணணும். சரி, வேற என்ன ஜோம் பண்ணியிருக்க? எங்கள் ஸ்கூல் டீச்சருக்காக ஜோம் பண்ணேன். நீங்களாம் உங்கள் டீச்சருக்காக ஜோம் பண்ணிக்கீங்களா? ஆனால் நடக்கலை. அதுவும் நடக்கலையாமே. என்ன ஜோம் பண்ண? எங்கள் ஸ்கூல் டீச்சர் ரொம்ப தொந்தரவு. என்ன சொல்கிறாங்க? ஹோம்ஒர்க் எழுது, ஹோம்ஒர்க் எழுது, எப்போ கத்தாலும். சரி, அது தொந்தரவா? அது நல்ல காரியம். சரி, அதெல்லாம் தொந்தரவு இல்லை. என்ன ஜோம் பண்ண? எங்கள் ஸ்கூல் டீச்சருக்கு கொரோனா வரணும்னு ஜோம் பண்ணேன். ஆடா பாவமே, இங்கே நிறைய பேர் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்க. அப்படி ஜோம் பண்ண நடக்குமா நடக்காதா? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை
ரட்சிக்கும். அதுக்காக ஜெபம் பண்ணணும்னா இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இப்படி ஜெபம் பண்ணிட்டு நடக்கலைன்னா நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன், ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றான். இது சரியா? தப்பு. வெரி குட். வேற என்ன ஜெபம் பண்ண? எங்க டாடி. உங்க டேடிக்காக ஜெபம் பண்ணியா? உங்க டேடி என்ன பண்ணாரு? ஊருக்கு போயிருக்காரு. ஊர்ல இருந்து வரும் பொழுது 5 கிலோ லட்டு, 4 கிலோ அல்வா, அத்தாடி 10 கிலோ மிக்சர். எதுக்கு? கடை போடவா? ஒத்தையில சாக்குட. நல்ல வேலை வெள்ளத்தை உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரா? வரல. அது தானே. என் ஜபம் கேட்கப்படல. ஆமா, இந்த ஜபம் கேட்கப்படாது. இது என்ன ஜபம் தெரியுமா? பேராசை ஜபம் பத்தி அவங்க அழகா சொல்றான். இவங்களும் அப்படிதான் பேராசை ஜபம் பண்ணுவாங்க. அப்படியா? ஏய் தம்பி தங்கச்சி, நீங்களும் பேராசை ஜபம் பண்ணுவீங்களா? எதை வச்சு சொல்ற? பரீட்சைக்கு படிக்காம ஆண்டவரே 100 அவுட் ஆஃப் 100, 100க்கு 100 தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா நீங்க? பாத்தியா, இப்பதான் அதுக்கே உசு பேர் இருக்கு. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு கிடந்துச்சு. அது என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு. சரி, அப்ப என்ன செய்யணும்? அடுத்தவங்களுக்கு தீமை உண்டான்னு ஜெபம் பண்ணணுமா? பேராசை ஜெபம் பண்ணணுமா? அதனால தான் ஏசப்பா நம்ம ஜெபத்தை சொல்லிக்காரு. மத்தேயு 6:7 அஞ்ஞானிகளை போல வீணான வார்த்தைகளை அலப்பாதீங்க. அலப்பிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, நான் கோயிலுக்கும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. நீ அப்படிதானே? நான் திருந்துட்டேனே, நான் ரொம்ப நல்லவனாயிட்டேன். வெரி குட். ஒரு கை தட்டிடுங்களேன். நன்றி நன்றி நன்றி. நான் திருந்துட்டேன், நீங்களும் திருந்துருங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்பார். தேங்க்யூ. பை பை. See you.